உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாத்தையும் சொதப்புற கொஞ்சம் கூட டைம் இல்ல. என் புருஷனுக்கு சமைச்சு போடணும், ஆனா என்கிட்ட டைமே இல்ல. நான் ரிஷிக்காக சமைக்கிறேங்கிறது ஒரு சாக்குதான். நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ரிஷி பக்கத்திலே இருக்கணும். அவனை எப்பவும் தனியா விடக்கூடாது. இந்த வீட்டுல நிறைய பசங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் விட உன் மேலதான் நான் அன்பு காட்டினேன். அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத மரியாதையை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனா எல்லாத்தையும் ஒரு நொடியில உடைச்சிட்டேன். அப்பா ரொம்பவே வருத்தத்துல இருந்தாரு. இந்த அளவுக்கு அவருக்குள்ள வருத்தமா? இது வரைக்கும் நான் அவரை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவர் என் மேல வருத்தப்பட்டு ஒருவேளை அவர் என்ன 4 திட்டு இருந்தாலும் நான் அதை தாங்கிட்டு இருந்திருப்பேன். எதையாவது பண்ணினா நான் அவரை கட்டி பிடிச்சிருப்பேன். அவரோட காலை பிடிச்சிருப்பேன், இல்ல அழுதிருப்பேன். நான் பிடிவாதம் பிடிச்சு எப்படியாவது அவரை சமாதானப்படுத்திருப்பேன். ஆனா இப்ப இங்க விஷயம் வருத்தம் மட்டும் கிடையாது. என் மேல இருந்த நம்பிக்கையை இழந்திருக்காரு. திரும்ப அந்த நம்பிக்கையை பெற நிச்சயமா டைம் ஆகும். அவ்வளவு சீக்கிரத்துல அது நடக்காது. எக்காரணத்தை கொண்டு அவரோட கண்ணுல கண்ணீர் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்பா, நான் இதை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்ல? எல்லா உண்மைகளையும் நான் எப்படி சொல்ல? அப்படியே நான் உங்ககிட்ட சொன்னாலும் அதை நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல, நான் தைரியத்தை இழக்க மாட்டேன். நான் அப்பாவோட நம்பிக்கைய நிச்சயமா திரும்ப பெறுவேன். அப்பாவோட அந்த உறவையும் நான் நிச்சயம் பெறுவேன். அப்பா பொண்ணுக்கான உறவு அது. இந்த நேரத்துல யாரு போன் பண்றாங்க? ஹலோ ஷாலு. அக்கா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? என்னாச்சு? அது கடவுளோட வரம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன? ஆமா, என்னுடைய தங்கச்சிங்க என் கூட யாரு இருக்காங்களோ இல்லையோ, ஏன் இந்த உலகமே என்ன தனியா விட்டாலும் நீங்க 2 பேரும் எப்பவுமே என் கூட தான் இருக்கீங்க. தேங்க்யூ. ஓய், இந்த தேங்க்ஸ் எதுக்குக்கா? அதோட எங்க 2 பேருக்கும் வரமா நீ தான் கிடைச்சிருக்க. அப்பா அம்மாக்கு அப்புறம் நீதான். அக்கா, நீ இருக்கல்ல, நீ அக்காவையும் விட தாண்டி இருக்க. எங்களோட நல்ல ஃப்ரெண்ட், வெல் விஷர். இதுக்கு மேல என்ன? ஒரே ஒரு நாள் உன் கூட பேசலைனாலும் லைஃப்ல எதையோ இழந்த மாதிரி இருக்கு. கண்களை தொடச்சுக்க. அக்கா, இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பேசாத. அப்புறம் ஓடி அங்கேயே பார்க்க வந்துருவேன். பாத்துக்கோ. அட, அதுக்காக தான் நான் சென்டிமெண்டாவே பேசிட்டு இருக்கேன். நீ பேசாம இங்க வந்துரு. அக்கா, நிஜமாவா? இல்ல, பொய் சொல்லிட்டு இருக்கேன். ஓடி அங்கதான் வரேன். அப்புறம் அங்க என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்லு. சரி, ஓகே, பாய். ஆட்டோ, என்ன அப்பான்னு கூப்பிடுறியே, அந்த உறவை நீ மதிக்கிறதா இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? ஒரே ஒரு முறையாவது உன் அப்பா கிட்ட இதை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணிருக்கலாமே, ஆனா பண்ணலையே. இது என்னது? என்ன? லக்ஷ்மி அன்னைக்கு ஏதோ சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கல்ல? ஓ, லக்ஷ்மிய என்ன சேலஞ்ச் இது? என்ன சேலஞ்ச்? அடடா, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. இந்த லஞ்சுக்கான சேலஞ்ச் தான். ஷார்ப்பா 1:30க்கு. நீங்க 1:30 மணிக்கு சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிடல, ஆனா இன்னைக்கு சாப்பிடுவேன். நீ ஒன்னு போன ஷெஃப் கிட்ட போய் இப்பவே சொல்லிடு, எனக்கு ஷார்ப் 1:30க்கு சாப்பாடு வேணும். ஒருவேளை லக்ஷ்மி லேட்டா வந்தா, இன்ஃபேக்ட் 1:31க்கு வந்தாலும் அப்ப ஷெஃப் செஞ்சதை சாப்பிடுவேன். ஜட்ஜ் மேடம் கூட மீட்டிங் இருக்குல்ல 14 நாளுக்கு அப்புறம், முதல்ல நான் அவங்க கிட்ட இந்த பாயிண்ட் தான் வைப்பேன். என்ன பொண்டாட்டி அவ புருஷனை பட்னி போட்டான்னு சொல்லுவேன். அதான் லக்ஷ்மி சொன்னால 1:30க்கு ஷார்ப்பா வருவேன்னு. நீயும் லஞ்ச் சாப்பிடாத, பாத்துக்கிட்டே இரு. அந்த ஜட்ஜ் மேடம்க்கு எல்லாம் தெரிவிக்கட்டும், இவர் ரொம்ப ரொம்ப கெட்டவ. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுமா இருக்கா. அதனால என்ன ஆகும்? உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது? இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா கிடைச்சா அது போதும். அப்போ அது ஜட்ஜ் மேடம் பார்க்கட்டும். அன்னைக்கு கோர்ட்ல நான் அவளை கேர் பண்ணதா அவங்க பார்த்தாங்கல்ல, அப்ப இதையும் பார்க்கட்டும். அவங்களுக்கு லக்ஷ்மிக்கு மேல கேர் இல்லங்கிறது தெரியட்டும். அப்போ என்ன அப்பன்னு கேட்டுக்கிட்டே இருக்க? நான் சொல்ல வந்தது இதுதான். லக்ஷ்மி என்ன டிவோர்ஸ் பண்ண விரும்புறால. மலிஷ்கா இதெல்லாம் அப்செட்டா இருக்கா. இன்ஃபேக்ட் இந்த டிவோர்ஸ் விஷயமே என்னால தான் கெட்டு போச்சு. மாம் கூட ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஆமா, என் மாம் கூட தான், பாட்டியும் தான், இன்ஃபேக்ட் மாமாவும் தான், நானும் தான். எக்ஸாக்ட்லி அதைத்தான் நானும் சொல்றேன். ஒரு தடவை இந்த டிவோர்ஸ் கிடைச்சிட்டா அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாருமே நார்மல் ஆயிடுவாங்க. எஸ்பெஷலி மலிஷ்கா சந்தோஷமா இருப்பா.
மலிஷ்கா, உனக்கு என்னாச்சு? என்ன இவ்ளோ அப்செட்டா இருக்க? நான் உனக்கு புரிய வச்சேன்ல. புரிய வச்சீங்க. ஆனா இந்த லக்ஷ்மி அவளை என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என்ன நினைக்கிறா? அவ என்னைய பகச்சிப்பாளா? வாட்? என்னாச்சு? ஆமா ஆண்டி, அந்த லக்ஷ்மி ரொம்ப மாறிட்டா. அண்ட் ஆண்டி, அவளே என்கிட்ட ஒத்துக்கிட்டா. என்னத்த ஒத்துக்கிட்டா? அவ இங்க பணத்துக்காக தான் வந்திருக்காளாம். அவ ஈஸியா ரிஷிய விட்டுற போறதில்ல. அவனுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அப்ப நீ எதுக்கு இருக்க? அவ உன்னை என்ன நினைச்சிட்டு இருக்கா? சும்மா நின்னு கைய கட்டிட்டு வேடிக்கை பாப்பியா? நீ ரிஷி அவகிட்ட போக விட்டுருவியா? நெவர், கண்டிப்பா மாட்டேன். நீ ஏதாவது பண்ணு மலிஷ்கா. நீ ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஹலோ, என்ன சிக்னல் கொடுக்குறீங்க? உள்ள வரதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்பான்னு நினைச்சீங்களா? வராதன்னு சொன்னாலும் வரதான் போறேன். அஃப்கோர்ஸ் வருவேன். சரி, அதெல்லாம் விடுங்க. காலையில மெயில் அனுப்பியிருந்தோம்ல, அதுக்கு நமக்கு ரிப்ளை வந்திருக்கு, பாத்துருங்க. சரி ஆயுஷ், இதை சொல்லு. நான் 1:30 டைம் ரொம்ப லேட்டா கொடுத்துட்டேனா? 12:30 சொல்லிருக்கணுமோ? கொடுத்துட்டீங்களே. டைம் ஏன் கொடுத்தீங்க? மெயில் இப்பதான் வந்தது. இதுல டைம் எங்க இருந்து வந்தது? மெயிலா? டேய், எந்த உலகத்துல இருக்க நீ? நான் லக்ஷ்மி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் லக்ஷ்மி கிட்ட 1:30க்கு லஞ்ச் கொண்டு வான்னு சொன்னல. ஒருவேளை ஷாப் 1:30க்கு வந்துட்டானா அப்புறம் நான் சாப்பிடணும், அவளுக்கு பாயிண்ட்ஸ் வர கிடைச்சிரு, எல்லாமே சொதப்பிடும். ஓ மை காட், லக்ஷ்மி பாயிண்ட்ஸ் என்ன இது? ஏன் இன்னும் அந்த 1:30 மணியே புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன ப்ரோ நீங்க? ஆயுஷ், நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஏன்? லக்ஷ்மி எனக்கு முதலையும் தொல்லை கொடுத்தா இப்பவும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கா. அப்ப முதல்ல அவ சரி, அதெல்லாம் விட்டு தள்ள. ஆயுஷ், ஒரு வேலை பண்றேன். நான் லக்ஷ்மிக்கு உடனே கால் பண்ணி 11:30க்கு லஞ்ச் கொண்டு வர சொல்லி பிரஷர் பண்றேன். என்ன ப்ரோ, 11:30க்கு யார் லஞ்ச் பண்ணுவாங்க? இந்த 11:45 ஆயிடுச்சு. ஆண்டி, நாம ஏதாவது பண்ணி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே ஆகணும். என்ன நடந்தாலும் சரி, அந்த நாட்டுப்புறம் லக்ஷ்மி இருக்கால, அவளுக்கு எல்லா திருட்டு வேலையும் தெரியும். என்ன செய்யறா? அவளா ரிஷிக்கு லஞ்ச் தயார் செய்யறா. அதான் சொல்லுவாங்கல்ல, மனசுக்கு போற வழி இருக்கே, அது வயித்து வழியா தான் போகுமா. அததான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அந்த வழியை கெடுத்துரு. அந்த சாப்பாட்டை கெடுத்துரு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, லக்ஷ்மி மாறிட்டா, சேஞ்ச் ஆயிட்டா. சாப்பாடை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கா. சோ இட்ஸ் இம்பாசிபிள். சாப்பாட்டை என்னால கெடுக்க முடியாது. ஆனா அவளோட வழியை மறிக்கலாம். டயத்துக்கு இன்னைக்கு ரிஷிக்கு லஞ்ச் கிடைக்காது. நாட் பேட். நோ, எக்ஸலண்ட். ஒரே கல்லுல 2 மாங்காய் விழும். ஒன்னு, லக்ஷ்மி சமைச்ச லஞ்ச் ரிஷி வரைக்கும் போய் சேராது. அண்ட் ரெண்டாவது, ரிஷிக்கு ஒரு நல்ல ரீசன் கிடைச்சிரும் ஜட்ஜ் முன்னாடி சொல்றதுக்கு. ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதுக்கு என்ன பண்ண போற? அதாவது லக்ஷ்மி ரிஷிக்காக சாப்பாடு கொண்டு வருவா. ஆனா அங்க அவ என்ன பாப்பா? ரிஷி கூட நான் லஞ்ச் சாப்பிடுவேன். ரிஷி கூட நான் லஞ்சும் சாப்பிடுவேன். லஞ்ச் சாப்பிடுறதுக்காக நான் ஜட்ஜோட பேரை கூட சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றதுனால நான் எப்பவும் ரிஷி பக்கத்திலே இருப்பேன்ல. ஆனா நான் ரிஷி பக்கத்திலே இருக்கேனா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மலிஷ்காவை ரிஷி பக்கத்திலே நெருங்க விடாம இன்னும் கடுமையா உழைச்சாகணும். ஏன்னா நாங்க 2 பேருமே ரிஷி கூட இருக்க முடியாது. ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவ இல்ல நான். அவ இல்லன்னா எங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் ரிஷி பக்கத்துல இருக்க முடியும். அதோட எனக்கு ரிஷி வேணும். அப்போ ரிஷி பக்கத்துல நான் தான் இருப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.